பேசவா? ஸோ ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் க்ளீன் பண்ணுறதில்ல நம்ம பாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஹாஸ்டல்லேயே ஒரு மூளைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரமுகி படத்தில் வர மாதிரி அந்த மூளைக்கு நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க, அதுக்கு எதுவும் இருக்கா இல்லை சும்மா சொல்கிறாங்க பார்ப்போம். வாங்க. உண்மையிலேயே பதட்டமாக இருக்குது கைஸ், இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே வாருங்க, அந்த பக்கம் யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கட்டலாக இருக்குது கைஸ். பாருங்க, பழைய கட்டலாக இருக்குது. விரிக்கிறது கைஸ், ரொம்ப பழசாக இருக்குது. எல்லாமே பழசு. இங்கெல்லாம் காலையில் வந்தோம்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ரூம்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ளீன்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் ஷூ வச்சுட்டு போயிருக்காங்க கைஸ். இங்கே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் ஷூ வச்சுட்டு போயிருக்காங்க கைஸ். யார் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழைய ஷூவாக இருக்குது கைஸ். அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் பார்க்காதீங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்தா நம்ம 3வது ரூமை பார்க்க போகிறோம். இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ரூம் போல இருக்குது. ரூமே கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஒன்றும் ஹேண்டடாக தெரியல கைஸ், என்னன்னு தெரியல. இதே நம்ம பழம் வந்துட்டோம்னா நல்லா உள்ளே வர மாட்டேன், ஜாலியாக. இந்த ரூமையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள. மேக்ஸிமம் இந்த பக்கம் வர மாட்டோம். நண்பர்களே, ஏதோ சவுண்டு கேட்குது நண்பர்களே இந்த ரூம்ல இருந்து. இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கு நண்பர்களே. மிகவும் பயமாக உள்ள காரணத்தினால் தவறுதலாக தெரியுது. வீடியோ முடிச்சுக்கிறேன். தவறுதலாக தெரிகிறது. ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் எனக்காக. எங்களுக்கு கொஞ்சம் தவறுதலாக போகுது. அதுவும் அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கால் இருக்குது. அதுக்காக நாங்கள் நாளைக்கு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போதோட நம்ம பாய்ஸோட நம்ம போய் சேர்ந்துருவோம். அதுதான் நமக்கு நல்லது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதை விட இருட்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. இதனாலும் பயமாக இருக்குது. நம்ம பாய்ஸோடய போயிடுவோம். இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கே பாருங்கள். இங்கே ஏதோ ஒரு ஆளோட உருவப்படம் மாதிரியே இருக்குது. தூரத்துலேருந்து பாருங்களேன். நாங்கள் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது. இது ஏதோ ஒரு மூஞ்சி, இது ஏதோ ஒரு ஆள் மாதிரி இருக்குது. அரண்டவங்கன்னு ரெண்டதெல்லாம் பெய்யும்பாங்கள்ல, அதுதான் கைஸ். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கேன்ல. அதுதாயா பயமே. அவ்வளோதான்.